first of all, Elarkun, thank you for the endless support. Doctor is my debut, and I'm extremely proud to be a part of this team. Full team, thank you. Especially thank you to everybody and support panadukku throughout the shooting. And Nelson uncle, thank you very much. Over scene, அவர் எப்படி explain பண்றாரு நடிச்சு காமிப்பாரு, and it was very close to my heart. And SK அண்ணாக்கு ஒரு தேங்க் யூ, பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டும் நான் SK அண்ணாக்கிலேருந்து தான் வாங்கினேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமும் அண்ணாவோட ஃபிலிம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தட் இஸ் ஆல் ஐ வுட் லைக் டு சே. தேங்க்யூ. அக்கா உங்களையே சின்ன வயசில் பார்க்குற மாதிரி இருக்கா? எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு தெரியல, அது மாதிரி கற்றுக்கணும். இப்போ வரைக்கும் இந்த ஃப்ளோ நமக்கு வரல. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஜாரா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேட்கலாமா? இல்லை, எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, டோனிக்கு எப்போ கல்யாணம், டோனிக்கு எப்போ கல்யாணம்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டோனிக்கு எப்போ தான் கல்யாணம்? அந்த வயசாயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறம் இல்லை, இன்னும் சான்ஸ் இருக்கு. டோனி வேணாம் போதும், ட்ரை பண்ணலண்டா. போதும்னா என்ன புரியலையே? அவங்க இன்னும் கல்யாணமே ஆகலன்னு கேட்குறாங்க, போதுன்றீங்க. நான் காதில் சொல்லிடுவேன், மைக்கில் சொல்லுவேன். அண்ணா கேட்டால் சொல்லணும்ண்ணே, இது ஒரு சின்ன ஒரு விஷயம், நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்ண்ணே. ஆமாம், இப்போ நானே பேசி என் மேலே சுடு தண்ணி ஊற்றிக்கணும். அப்படி வேண்டாம், அவங்களுக்கு சுடு தண்ணி வச்சு தரத்துக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆள் வர்றதுக்கு டேட் கேட்குறாங்க. வேணாம். நோ எனி லவ். எவ்வளோ கேள்வி இருக்குது உனக்கு, என்ன கேள்வி? எனக்கு அந்த ஒரு கேள்வி தான் தோணுச்சு. எல்லாருக்குமே அந்த கேள்வி தான், டோனிக்கு எப்போ கல்யாணம், டோனிக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு. அதான் சொல்கிறேன். இல்லை, இப்போதைக்கு இல்லை. சரி, நம்ம பொண்ணு பார்த்துடலாம், ஏதாவது ஒரு செட் பண்ணிடலாம், கவலைப்படாத. என் வேலையே மாறுற மாதிரி இருக்குடா, வேற கேள்விக்கு போயிடலாம். இல்லை, இதுலேருந்து ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சுலாம் நினச்சிருப்பாங்க, இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணிருக்கீங்க. ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள் ஃபேன்ஸ் இன்னும் அதிகமாகும் டோனி எனக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ அந்த கேள்வி கேட்டதுக்கு. வேறு ஏதாவது கேள்வி நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களாக்கா? என் தலைவன் இருக்கான், இப்போ மைக்கு பிடிச்சா நான் என்னை கழுவி ஊற்றுவான். வேறு ஏதாவது பேசு. எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், நீங்கள் கொடுத்த அப்டேட்ஸ்க்காக. அது எக்ஸ்க்ளூசிவ். ஆனால் ஸ்மார்ட்டாக தலைவன் சொல்லிட்டு அவன் பேசிட்டாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருக்கு இந்த ட்ரெண்டு. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் படம் சம்பந்தமாகவே கேட்டுறேன். நான் அவர் வேற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணாங்க நெல்சன் என்ன. எனக்கு இப்போயே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி என்னை இப்படி காட்டணுன்றது உங்களுக்கு எழுதும்போது உங்கள்கிட்ட தானே, வேற யார்கிட்ட கேட்க முடியும்? என்னை இப்படி காட்டணுன்றது ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் பர்டிகுலராக அப்படி இருக்கணுன்றது நீங்கள் ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ரீசன் சொல்ல முடியுமா? இல்லை, ரொம்ப பேசி நீ கொஞ்சம் அமைதியாக தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் படத்துக்கு வேணும்னு தான். எப்போவுமே நீங்கள் பேசி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்கல்ல, மற்றவங்க பேசினா எப்படி இருக்கும்னு நின்று கேட்டு பாருங்க சொல்லி. இல்லை, ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆமாம், என்கிட்ட கேட்பாப்புல, இது எல்லோரும் இப்போ இதுதானா என்ன கேரக்டர், எல்லோரும் பேசுகிறது நான் கேட்குறது தான், அந்த மாதிரி ஏதாவது கேரக்டரா? அது அவர் பேசுறதுலாம் சுத்தமாக கேட்க முடியாது. டைலாக் ஒன்று இருக்கும், அவர் ஒன்று பேசுவார், நம்ம ஒன்று சொல்லணும், அந்த மாதிரி. பட் ஆனால் அது ரொம்ப பேஷண்ட்டாக அவருக்கு ஏதாவது இப்போ எஸ்கேக்கே ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா கூட அதை வேற யாருக்காவது பிரிச்சு கொடுத்து நிறைய வருமே ஒன்று வந்தால் இல்லை. அதை வந்து இதை நீங்கள் சொல்லிவிடுங்க, இதை நீங்கள் சொல்லிவிடுங்க. அப்போ எனக்கு அந்த ஏக்கம் தெரியும், குழந்தை பேச முடியாமல் கஷ்டப்படுதுடா பாவம், தனக்கு வரதெல்லாம் மாற்றி பிரித்து கொடுக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம பழி வாங்கணும் டிசைட் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த பழி வாங்குதல். நல்லா, நான் ஃபஸ்ட்டு புக்கை படித்து முடித்த உடனே ஃபோன் பண்ணி கேட்டது தான். எல்லாமே செம்மையாக இருக்குண்ணே, காமெடிக்கெலாம் பயங்கரமாக சிரித்தேன். ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் மட்டும் ஏன்னா அப்படியே இருக்கேன். இல்லைடா அதான்டா கேரக்டரு, அது அப்படியே வரணும்னா ஷூட்டில் இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு திடீர்னு தோணும். டோனி ஒன்று பண்ணுவார், ஐயோ இந்த இடத்துல இதை சொல்லலாமே அவருக்குன்னு சொல்ல முடியல. அவரு எப்படியும் உங்களுக்கு டைலாக் இல்லை ஜி, அதனால நீங்கள் யோசிச்சது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பேசிடுவேன். அவர் இவரை ரைட்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு டே நான் நடிக்கும் பொழுது வந்து எந்த எமோஷனும் காட்டாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாக்கை சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்படி நமக்கு வந்ததே இல்லையே. நடக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கூட ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமாம், இன்னொன்று நம்ம வந்து நம்ம ஒரு ஆங்கர் இல்லையா, அவங்களுக்கே தெரியும். இல்லாத கண்டென்ட்டே இருக்கிற மாதிரி பேசி ஊலாம் பண்ணி நம்ம பயங்கரமாக பண்ணி பழக்கப்பட்டாலே எந்த அதாவது ஒரு சேடாகவும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது, எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாக்கை சொல்லுங்கன்னு போது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டே மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை எவ்ரிடே என்னை திட்டாத நாளே இருந்திருக்காது. பட் நான் கொஞ்சம் தள்ளி நினைப்பேன் கேட்காதுன்னு. திட்டுறதுனால அது எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது தோணும், சரி நம்ம தான் இருக்கோம், சரி அப்படியே வெளில போயிடலாம் அந்த மாதிரி. இல்லை அது பட் ஓவராலாக அதை தவிர்த்து பார்க்கும்பொழுது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருந்தது. லைக்
ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்டுன்றது அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் ரசிக்க வைக்கிறது, அதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்றது நெல்சன் அண்ணன் காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய பாண்டிங் அது நான் டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் பேசி ஆகணும். அவர் என்னை வந்து சினிமாவில் காமெடினா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு, அது அப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை டைரக்டராக அதுக்கப்புறம் ஒரு நம்ம ப்ரொடக்ஷனில் நான் டேரக்டர் ஆகணும்னு நினச்சதே நடக்காம போயிடுச்சு. இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சேர்ந்து பண்ணிடலான்னு வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தார். அதை பண்ணிடலான் போது அதுக்கப்புறம் அவர் வந்து கோலமா கோக்கிலான்னு ஒரு கதை பண்ணிட்டு வேற ஒன்று பண்ண, அப்புறம் அதுவும் நடக்க முடிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணப்போ இது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவரும் யாரோ ஒரு கேரக்டர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு, நானும் அதே கேரக்டர் கலாய்ச்சி ரெண்டு பேரும் அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆனோம். அது இன்னை வரைக்கும் தொடருது.